இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கணவன் மனைவியா உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். என்ன? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8-14. அங்கே மனோவா ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை தான் நம்ம இன்றைக்கு ஏறெடுக்க போகிறோம். அப்பொழுது 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். யோசித்து பாருங்க, தேவனுடைய தூதன் வந்தாரு, மனோவாவின் மனைவி கிட்ட அவர் பேசினாரு. மனோவாவோட மனைவி மனோவா கிட்ட சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீ இதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது மனோவா கர்த்தர் இடத்துல தன்னுடைய ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். திரும்பவும் மனோவாவின் மனைவிக்கு வந்த அதே தூதன் திரும்பவும் காட்சி அளிக்கிறார். மனோவாவை அவள் அழைத்து கொண்டு வந்து மனோவா அந்த தேவ தூதன் இடத்துல கேட்கும் போது கர்த்தர் அவனுக்கு பிறக்க போகிற பிள்ளையை எப்படி வளர்க்கணும், என்னென்ன சந்தேகங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து அவர் கடந்து செல்கிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? கணவன் மனைவியா உட்கார்ந்துருக்கீங்களே, நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை குறித்ததான திட்டம் நோக்கம் நமக்கு தெரியுமா? உங்க மனைவி கிட்ட கர்த்தர் சொன்னாலும் நீங்க, ஆண்டவரே என் மனைவி கிட்ட நீங்க சொன்னீங்க, என்கிட்டயே நீங்க பேசுங்கப்பா, ஏன் ரீகன்ஃபர்மேஷன் கிட்டா என்ன தவிர நம்ம நிறைய முறைகளில என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே என்கிட்டயே நீங்க பேசுங்கன்னு கேட்டோன்னா, ஆண்டவரை இறங்கி பேசுற தேவன் தானே. ஏன் மனோவாவுடைய மனைவி கிட்ட பேசின தேவன் வந்து மனோவாவுடைய மனைவி கிட்டே சொல்லியிருக்கலாமே? இல்லையே, இவன் கேட்டதற்காக திரும்பவும் அவர்களிடத்துல பேச வல்ல தேவனாயிருந்தார். அது போல நம்ம கிட்டையும் பேச வல்லவராயிருக்கிறார். ஏதாவது ஒரு காரியங்கள் கர்த்தர் வந்து நம்ம பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம திருமணமான அடுத்த சில நொடிகளிலேயே கூட நிறைய பேர் நம்மளுக்கு ப்ராஃபஸி பண்ணிருக்கலாம். உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும்னு. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துடுவோம். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நீ என்ன பெரிய அதிகாரியாவ, நீ பெரிய ஆட்களை மறவேன்னா அதை மட்டும் தான் நம்ம மறக்க மாட்டோம். மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அப்போ அந்த வார்த்தைகளை அதோடு விட்டு விடாதபடி அந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை என்ன செய்ய வேண்டும், அப்படி கர்த்தர் இடத்துல கேட்கணும். இப்போ நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தை வந்து அந்த நபரின் மூலமாக வருது, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலாவாய்னா, ஆண்டவர் இதை சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரே இது மேலாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் உயர்த்தப்படணும்னா நான் என்னை மாற்றிக்கொள்ளணும், உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய தீர்மானம் என்ன, அதற்கு நேரம் நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ளணும், ஆவியானவரே எனக்கு உதவி செய்ய கேட்கும் போதுதான் அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இங்கே பாருங்க, மனோவாவிடத்துல தேவனுடைய தூதன் சொன்னான். ஆனாலும் மனோவா தன்னிடத்துல இருக்கிற சந்தேகத்தை கர்த்தரிடத்துல கேட்டு அவன் தெளிவுபடுத்தி கொண்டான். அது போல நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரிடத்துல, ஆண்டவரே எங்களை கொண்டு ஆண்டவரே அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் நீங்க சொல்லி இருக்கீங்க, அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்க பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நடக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எவை விட வேண்டும், எவைகளை பற்றி கொள்ள வேண்டும், எவைகளை நாட வேண்டும், எவைகளை நாடக்கூடாது, எந்த வார்த்தைகளை நோக்கி எங்களுடைய கண்கள் இருக்கணும், எப்படி நாங்கள் எங்களை உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு ஆவியானவரை நோக்கி நம்ம கேட்கணும். ஜெபம் பண்ணாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா இந்த வேலையில ஆண்டவரே கணவனும் மனைவியுமாய் இணைந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, நாங்களும் ஆண்டவரே உம்மிடத்துல கேட்கிறது என்னன்னா, ஆண்டவரே எங்களை நம்பி ஒரு திட்டத்தை ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கீங்க, அதை செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய ஆண்டவரே நாங்க ஏதாவது ஆண்டவரே அந்த திட்டத்துக்கு விரோதமா யோசித்திருப்போமானால், செய்திருப்போமானால், நடந்திருப்போமானால் தயவாய் மன்னிங்க. உங்க திட்டத்துக்கு ஆண்டவரே எங்க பிள்ளைகளை குறித்ததான பெரிதான திட்டங்களை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அந்த திட்டங்கள் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. அப்பா, நீர் கொடுத்த குடும்பம் ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ஒழுங்காய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு முன்பாக பிரியமுள்ளதாய் நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த இரவுல ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே பலவீனமாய் உணர்கிறார்களோ பலத்தினாலே நிரப்புவீராக. யார் யார் ஆண்டவரே ஒரு மாதிரி ஆண்டவரே யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தனிமையை விரும்பி விரும்பி செல்கிறவர்களா இருந்தால் அவருடைய சிந்தையை மாற்றி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு இருக்கிறீர் என்கிற ஒரு புதிய தைரியம், புதிய தெம்பை நீர் அவர்களுக்கு தருவீராக. நீரே இவர்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடிக்க உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.